ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 65. காலையில் எப்போதும் போல காவ்யா கல்லூரிக்கு கிளம்பினாள். நேற்று இரவிலிருந்து காவ்யாவின் மனம் கார்த்திக்கை பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தது. பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றவள் இங்கும் அங்கும் தன்னை சுற்றி எங்காவது கார்த்திக் தெரிகிறானா என்று பார்த்தாள். ஆனால் எங்குமே கார்த்திக் இல்லை. அவள் மனம் அவளையே திட்டியது. தானா பார்க்க வந்தப்ப கார்த்திக் கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோ என்று தனக்கு தானே யோசித்து கொண்டிருந்தாள். அவள் எப்போதும் செல்லும் பஸ் வந்தது. அதில் ஏறி ஒரு ஜன்னல் இருக்கையில் அமர்ந்தவளின் விழிகள் செல்லும் வழியெல்லாம் கார்த்திக்கை தேடியது. கண்டக்டர் வந்து டிக்கெட் டிக்கெட் என்று 2-3 முறை கேட்டும் கவனிக்காமல் இருக்க அந்த கண்டக்டர் பக்கத்தில் இருக்கும் பெண்ணிடம் காவ்யாவை கூப்பிட சொன்னார். அந்த பெண் காவ்யாவை கூப்பிடவும் அதில் சுயநினைவு வந்து என்ன என்று கேட்டாள். அவர் கண்டக்டரை காட்டினார். சாரி என்று கூறிவிட்டு டிக்கெட்டிற்கு காசை கொடுத்தாள். ஐயோ, என்ன ஆச்சு எனக்கு? இது என்ன புது தொல்லையா இருக்கு? வேணான்னு நினைச்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி கார்த்திக் ஞாபகம் வருது? ஏன் என்னை இவ்வளவு நாள் கார்ல பின்தொடர்ந்து தொந்தரவு பண்ணது கார்த்திக் தான் தெரிஞ்சும் என்னால கார்த்திகா வெறுக்க முடியல என்று யோசித்து கொண்டு வந்தாள். எப்போதும் போல பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கல்லூரிக்கு நடந்தாள். அப்போதும் திரும்பி திரும்பி இங்கும் அங்கும் கார்த்திக்கை தேடிக்கொண்டு சென்றாள். ஆனால் எங்குமே கார்த்திக் இல்லை. எப்போதும் போல கல்லூரிக்கு சென்றாள். ஆனால் அவளால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. கோபம் வந்த காவ்யா வகுப்பறையில் இருந்து வெளியே வந்து தன் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு காஃபி ஷாப்பிற்கு சென்றாள். அங்கு சென்று சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளிடம் அங்கு வேலை பார்ப்பவர், மேம், உங்களுக்கு என்ன வேணும் என்று வந்து கேட்டார். ஒரு காஃபி என்று கூறிவிட்டு அமைதியாக தன் பாட புத்தகத்தை திறந்து அதை பார்த்து கொண்டிருந்தாள். வெயிட்டர் 2 காஃபிகளை கொண்டு வந்து ஒன்றை காவ்யா முன்னாலும் மற்றொன்றை அதே டேபிளில் காவ்யாவுக்கு எதிர்ப்புறத்தில் வைத்தார். அதை பார்த்த காவ்யா, நான் ஒரு காஃபி தானே ஆர்டர் பண்ணேன், இந்த காஃபி எதுக்கு இங்க வைக்கிறீங்க என்று கேட்டாள். இதோ அவர்தான் இங்க வைக்க சொன்னாரு என்று சற்று தூரம் வேறு ஒரு டேபிளில் பின்புறம் பார்த்து அமர்ந்திருந்த ஒரு இளைஞனை காட்டினார். யார் என்று கொஞ்சம் கவனமாகவும் கோபமாகவும் காவ்யா பார்த்தாள். அவன் இவள் புறம் திரும்பி ஹாய் என்று கையை தூக்கினான். கார்த்திக் ஹாய் என்று சொல்லவும் தன்னை அறியாமல் ஹாய் என்று கையை தூக்கிய காவ்யா சட்டென்று கையை கீழே போட்டாள். அதை பார்த்து புன்னகைத்து அங்கிருந்து எழுந்து காவ்யா இருக்கும் டேபிளுக்கு வந்த கார்த்திக் காவ்யா எதிரில் இருக்கும் டேபிளில் அமர்ந்தான். காவ்யா அவனிடம் எதுவும் சொல்லாமல் தன் காஃபியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள். அவனும் எதுவும் பேசாமல் தன் முன்னிருக்கும் காஃபியை எடுத்து குடித்தான். காவ்யாவிற்கு கார்த்திக்கை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒத்து வராது, வேண்டாம் என்று நினைத்த விஷயம்தான் இது. அதனால் எதுவும் பேசி மாட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்து கொண்டு காஃபியை குடித்து முடித்துவிட்டு எழுந்தாள். காஃபிக்கு பில் நீங்க பே பண்றீங்களா, நான் பே பண்ணவா என்று கேட்டான். எனக்கு நான் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு நீங்க கொடுங்க என்று கூறிவிட்டு அங்கு தான் குடித்த காஃபிக்கு காசை வைத்துவிட்டு அங்கிருந்து நடந்தாள். அவள் பின்னாடியே ஓடி வந்தவன், எப்படியோ நீங்களே எனக்கும் சேர்த்து காஃபிக்கு காசு கொடுத்தீங்களே, தேங்க்ஸ் என்று கூறினான். காவ்யாவிற்கு சந்தேகம் வர தான் பணம் எடுத்து வைத்தது ஒரு கிளாஸ் காஃபிக்கு தானே என்று நினைத்து மறுபடியும் ஒரு முறை தன்னுடைய டேபிளுக்கு வந்து தான் வைத்த பணத்தை எடுத்து பார்த்தாள். அதில் ஒரு காஃபிக்கான பணம் தான் இருந்தது. கார்த்திக்கை பார்த்தவள் ஏதோ சொல்ல வந்தாள். அங்க பாருங்க என்று அங்கிருக்கும் அறிவிப்பு பலகையை காட்டினான் கார்த்திக். லேசாக புருவம் சுருக்கி கார்த்திக் கை காட்டிய திசையை பார்த்தாள் காவ்யா. காதலர் தினத்தை முன்னிட்டு அங்கு ஜோடியாக வரும் காதலர்களுக்கு 2 காஃபி வாங்கினால் 1 காஃபி மட்டும் பணம் கொடுத்தால் போதும் என்றும், பின் குறிப்பில் அப்படி காதலர்களில் யார் முதலில் அந்த காஃபிக்கு பணம் கொடுக்கிறார்களோ அவர்கள் தங்கள் பார்ட்னரை அதிகம் விரும்புபவர்கள் என்று எழுதி போட்டிருந்தது. புன்னகைத்து கொண்டே கார்த்திக், அப்போ நீங்க எனக்கும் சேர்த்து பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்று அவன் புன்னகைத்து கொண்டே பேச்சை இழுக்க அவன் சொல்ல வரும் விஷயத்தின் அர்த்தம் காவ்யாவுக்கு புரியவும் கொஞ்சம் தன்னை சுதாரித்து கொண்டவள், அப்படின்னா ஒன்னும் இல்ல என்று வெடுக்கென்று கூறிவிட்டு தான் வைத்த காசை எடுத்துக்கொண்டாள். இட்ஸ் ஓகே என்று தோலை குலுக்கியவன், நான் கொடுத்துட்டா போச்சு என்று கார்த்திக் ஒரு காஃபிக்கு காசை எடுத்து வைத்தான்.
இப்பவும் நாம 2 பேரும் ஒரே ஒரு காஃபிக்கு தான் பணம் கொடுத்திருக்கோம் என்றான் கள்ள புன்னகை சிந்திக்கொண்டே. அவனை முறைத்த காவ்யா எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நடந்தாள். அவள் பின்னாடியே சென்றான். அவள் எதுவும் பேசாமல் செல்ல அவள் முன்னே சென்று வழிமறைத்தான். திடுக்கிட்டு நின்ற காவ்யா கார்த்திக்கிடம், உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு என்னைய ஃபாலோ பண்றீங்க என்று கேட்டாள். சிறிது நேரம் பதில் ஏதும் சொல்லாமல் தனது கையை கட்டிக்கொண்டு காவ்யாவையே கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான் கார்த்திக். அதை பார்த்து காவ்யா, ஹலோ, உங்களதான் கேக்குறேன் என்றால் சிறிது கோபமாக. கவனிச்சேன் என்றவன், நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்றான் அழுத்தமாக. அவள் பதில் ஏதும் சொல்லாமல் அவனை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து செல்ல போனாள். அதற்குள் அவன் மறுபடியும் வழிமறைத்தான். நின்றவள், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க என்று சிடுசிடுப்பாக கேட்டாள். என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா நான் போயிடுவேன் என்றான். உங்களோட எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்ல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, வழிய விடுங்க என்றாள். நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த வழியில் சென்றவர்கள் இவர்கள் அருகில் வந்து கார்த்திகை பார்த்து, என்னப்பா ரோட்ல போற பொண்ணுகிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கியா? பார்த்தா படிச்ச பையன் மாதிரி தெரியுது, போய் உன்னோட வேலையை பாருப்பா என்று கூறினார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், நீங்க கிளம்புங்க என்றான் கார்த்திக். கார்த்திகையும் காவ்யாவையும் மாறி மாறி பார்த்தவர் காவ்யாவிடம், இந்த பையன் உனக்கு தெரிஞ்ச பையனா என்று கேட்டார். கார்த்திகை யாரிடமும் மாட்டிவிட மனமில்லாமல், ஆமான தெரிஞ்சவங்கதான் என்றாள் காவ்யா. ஏமா வயசு பொண்ணு இப்படியா ரோட்ல ஒரு பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டா இருப்ப என்று அவர் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் சென்ற பின்னே காவ்யாவின் மனதில், அவர்கிட்ட இருந்து கார்த்திகை காப்பாத்துறத நினைச்சு நாம கார்த்திக் கிட்ட மாட்டிக்கிட்டோமே என்று, கார்த்திக் இப்ப இத பத்தி கேட்டா என்ன சொல்றது என்று தோன்ற சிறிது சங்கடம் கலந்த பார்வையில் கார்த்திகை பார்த்தாள் காவ்யா. ஐ லவ் யூன்னு சொல்லுங்க என்று மனதில் நினைத்ததை கேட்டது போலவே கூறினான் கார்த்திக். திடுக்கிட்டு கார்த்திகை பார்த்தாள் காவ்யா. அவன் அதற்குள் காவ்யாவை பார்த்து கொண்டே பின்னால் நடந்து கொண்டு, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு சந்தோஷம் போதும், இதுக்கும் மேலனா ஓவர்லோட் ஆகிடும், நாம மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம், பாய் என்று கூறிவிட்டு வேகமாக சென்று தன் காரில் ஏறிக்கொண்டாள். ஐயோ, என்ன பண்ணனாலும் ஒரு பிரச்சனை, நான் காலேஜ்ல இருந்து முதல்ல வந்திருக்கவே கூடாது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு அங்கிருந்து சென்றாள். ஃபேஷன் ஷோ ஏற்பாடு அனைத்தும் முடிந்து சரியாக அன்று மாலை ஃபேஷன் ஷோ தொடங்கினார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் ஃபேஷன் ஷோ ஆரம்பித்து விடுவார்கள் என்றதும் சரண்யாவிற்கு அந்த ஷோவை பார்க்க ஆர்வம் கூடியது. அப்போது சரியாக கேத்ரின் அங்கு வந்தவர் சரண்யாவை பார்த்து, ஹாய் சரண்யா என்றார். பதிலுக்கு சரண்யா கேத்ரினை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு, ஹாய் மேம் என்று கூறினாள். அருகில் வந்து நின்று கொண்டிருக்கும் கேத்ரினிடம், சக்தி இன்னும் வரலையா என்று கேட்டாள் சரண்யா. சக்தி சாரா என்று இங்கும் அங்கும் பார்த்தவர், தெரியல என்றார். தன் போனில் இருந்து சக்திக்கு போன் செய்தாள். சக்தி போனை தீபக் அட்டன் பண்ணினார். ஹலோ சக்தி, நீங்க ஷோக்கு வரலையா? எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, நீங்க வாங்க என்று கூப்பிட்டாள். சரண்யா, சக்திக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால சக்திக்கு வர முடியாது என்று கூறினார் தீபக். ஓ அங்கிள், நீங்களா? சாரி, நான் யார் போனை அட்டன் பண்ணினாங்கன்னு கூட தெரியாம பேசிட்டேன். சரி அங்கிள், பரவாயில்ல என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணினாள். தீபக் போனின் அழைப்பை துண்டித்து விட்டு திரும்பினார். அங்கு எதிரில் சக்தி நின்று கொண்டிருந்தான். என்ன மாம்ஸ், எதுக்கு நான் ஃபேஷன் ஷோக்கு வரமாட்டேன்னு சரண்யா கிட்ட சொன்னீங்க என்று கேட்டான். நீ எதுக்குடா அங்க போகணும்? நர்வஸா இருக்கிறது, பயமா இருக்கிறது எல்லாம் அந்த பொண்ணு பிரச்சனை, நீ அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியல, அப்புறம் எதுக்கு நீ அந்த பொண்ணு ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற என்று கேட்டார். சரண்யா நர்வஸா இருக்குன்னு என்னைய வர சொன்னாங்களா என்று கேட்ட சக்தி அங்கு செல்வதற்கு கிளம்பினான். டே, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா என்று கேட்டார் தீபக். என்ன மாம்ஸ் உங்களுக்கு ஆச்சு என்று கேட்டான் சக்தி. போதும்டா, நீ அந்த பொண்ணால பட்டது எல்லாம் போதும், நீ அந்த பொண்ணை விட்டு விலகிரு, நீ பேசாம ஆஸ்திரேலியாவே போயிடு என்று கூறினார். மாம்ஸ் வெயிட், சரண்யா அர்ஜுனை விரும்புறதுனால என்னால சரண்யாவை வெறுக்கவோ விலகவோ முடியாது. சரண்யா அர்ஜுனை லவ் பண்றதுனால நான் சரண்யாவை லவ் பண்றதா மாறாது. நான் ஒன்னும் பிசினஸ் பண்ணல, நான் சரண்யாவை லவ் பண்றேன்னா பதிலுக்கு சரண்யாவும் என்னைய லவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு சரண்யாவோட சந்தோஷத்துலதான் சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு அதுவே போதும் என்றான். அவன் பேச்சை கேட்ட தீபக் அதிர்ந்தார்.
இதெல்லாம் எப்ப வரைக்கும்டா என்று தீபக் சக்தியிடம் கேட்டார். தெரியாது, சரண்யா என்னோட பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் சரண்யாவுக்கு எல்லாமுமா இருப்பேன். தட்ஸ் இட் என்று கூறியவன் ஃபேஷன் ஷோ நடக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றான். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.